அந்த கேமரா லுக் இருக்கிறதுனால அந்த டைரக்டர் வந்து ப்ரொடியூசர் வந்து உங்களை புக் பண்ணாரு. புக் பண்ண உடனே ஓன் கட்டு நேரமும் என்னால வந்ததில்ல அவர் ஜெயிலுக்கு. நடிக்க வருகிற பெண்கள் எல்லோருமே தங்களை ஏதாவது ஒரு விதத்துல தியாகம் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். அந்த மாதிரி நீ வந்து பாசி பூசி பண்ணி வித்துக்கிட்டு இருந்த பொண்ணு நீ அதே வேலையில தொடர வேண்டியதானே. சிலருடைய ஆசைகளுக்கு நீ வந்து கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலை, அது எழுதப்படாத சட்டம். அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை என்றால் சினிமாவுக்கு வர முடியாது. நீ அட்ஜஸ்ட்மெண்ட் தர முடியலன்னா வராத. உனக்கு என்ன வேலை தெரியுமோ அதை பார்த்துட்டு போ. அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற உன்னுடைய கற்புங்கிறத இழந்தாதான் நீ சினிமாவுக்குள்ள வர முடியும். இதை நான் சொல்லலாமா, எங்களுடைய புரட்சி இயக்குனர் இமயம் கே பாலச்சந்தர் அவருடைய படத்திலே சொல்லியிருக்காரு. இந்த மோனலிசாவுக்கு ஒரு வேண்டுகோள், நீ வந்து பாசி ஊசி மணி வித்துக்கிட்டு இருந்தா இப்போ அந்த லவ் பண்ணானே அவன் லவ் பண்ணிருப்பான. அட்ஜஸ்ட்மெண்ட் விருப்பம் இருந்தா வா, இல்லைன்னா போ. இப்படி ஓப்பனா சொன்னாரு. இது நடிக்க வருது எல்லாருக்கும் தெரியும். இனிமே எந்த ப்ரொடியூசரும் எந்த ஹீரோவும் எந்த டைரக்டரும் மோனாலிசா நடிக்க கூட மாட்டான். இதோட நீ அவன் காதல்னா அவனோட செட்டில் ஆக வேண்டியதான் அவனுடைய வேலை. ஸோ இதனால்தான் சினிமாவில் இந்த பாலியல் பலாத்காரம் பல நடிகள் ஒப்பாரி வச்சாலும் சரி, புலம்புனாலும் சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி. பேர் என்ன? பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கும்பமேளாவுல ரொம்பவும் புகழ் பெற்றதுல எவ்வளவோ சாமானிய மனிதர்கள் கூட உச்சத்துக்கு போயிருவாங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில ஒரு யூடியூப் வீடியோவால அதிகமா பேசப்பட்டவங்க தான் மோனோலிசா. இப்போ பரபரப்பா ஒரு டைரக்டர் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களா சார், இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல மோனோலிசா தான் யாரு, எங்கிருந்து வந்தவங்க, உன்னை வாழ வச்சது யாருங்கிறதெல்லாம் யோசிக்கும். மோனோலிசா ஒரு பாசிமணி விற்கிற ஆளா தான் எனக்கு பழக்கமாச்சு. அந்த போட்டோ வந்து பார்க்கும்போது ஒரு கண்ணு அழகா இருந்துச்சு. ஸோ அதை வந்து பெருசாக்குனாங்க, நல்ல வியூஸ் போச்சு. ஸோ அந்த கேமரா லுக் இருக்கிறதுனால அந்த டைரக்டர் வந்து ப்ரொடியூசர் வந்து உங்களை புக் பண்ணாரு. புக் பண்ண உடனே ஓன் கட்டு நேரமும் என்னால வந்ததில்ல அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. எதனால சார்? மோசடி புகார்ல அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. படம் பூஜையோட நின்று போச்சு. பாலியல் குற்றச்சாட்டுமே அவர் மேல வச்சிருக்காங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நேயர்களுக்கு, நடிக்க வருகிற பெண்கள் எல்லோருமே தங்களை ஏதாவது ஒரு விதத்துல தியாகம் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்று கிடைக்கும். நான் சொன்னது புரியும் நினைக்கிறேன். அதாவது அரசியலுக்குன்னு வந்துட்டா திட்டு வாங்கணும். வந்தவன் போனவன் இருந்தவன் செத்தவன் எல்லாரும் வைவான், அதெல்லாம் கேட்டுக்கணும். அதே மாதிரி நாய், பேய், குரங்கு, கரடி எல்லாத்தையும் காலில் விடணும். ஏன்னா ஓட்டுக்காது, ஓட்டு பிச்சு. எதுக்கு இதை சொல்றேன்னா, இப்ப எலெக்ஷன் நடக்கும் போது அதனால இந்த விஷயத்த சொன்னாதான் உதாரணம் தெரியும். அந்த மாதிரி நீ வந்து பாசி ஊசி மணி வித்துக்கிட்டு இருந்த பொண்ணு நீ அதே வேலையில தொடர வேண்டியதானே. நடிப்பு ஆசை, நடிப்பாசை இல்ல, ஆசை இருக்குல்ல. அப்போ அந்த ஆசைக்காக சிலருடைய ஆசைகளுக்கு நீ வந்து கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலை, அது எழுதப்படாத சட்டம். நான் இந்த பதிவிலே இதே கிங் டிவில பல முறை சொல்லியிருக்கேன். அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை என்றால் சினிமாவுக்கு வர முடியாது. நீ அட்ஜஸ்ட்மெண்ட் தர முடியலன்னா வராத. உனக்கு என்ன வேலை தெரியுமோ அதை பார்த்துட்டு போ. இங்க சினிமாவுக்கு இப்ப ஏன்ட்டு முந்த நாள் கூட ஒரு பொண்ணு பிரசாத் ஸ்டுடியோல ஏன்ட்டு கேட்டுச்சு, சார் சினிமாவில் எப்படியாவது நடிக்கணும் சார், டைரக்டருக்கு அட்ரஸ் எல்லாம் கொடுங்க சார், கொஞ்சம் ஃபோன் நம்பரை கொடுங்க சார். தர மாட்டேன் அப்படின்னு.
என்ன சார் நீங்களே இப்படி சொல்றீங்க? ஆமாம்மா, நான் ஃபோன் நம்பர் கொடுப்பேன், அவன் நீ ஆஃபீஸுக்கு வான்னு சொல்லுவான், நீ அட்ஜஸ்ட்மெண்ட் ஒத்துக்கிடுவியான்னு கேட்பான், அப்புறம் அவன் என்ன திட்டுவான், ஏன் சார் நம்பர்லாம் கொடுத்து தொலைங்க அப்படின்னு சொல்லுவான். இது தேவை எனக்கு? நீ அதுக்கெல்லாம் தயாரா இருந்ததுன்னா நான் ஃபோன் நம்பர் தரேன். ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்று கிடைக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற உன்னுடைய கற்புங்கிறத இழந்தாதான் நீ சினிமாவுக்குள்ள வர முடியும். இதை நான் சொல்லலாமா, எங்களுடைய புரட்சி இயக்குனர் இமயம் கே பாலச்சந்தர் அவருடைய படத்திலே சொல்லியிருக்காரு. அரங்கேற்றம் படத்துல ஒரு பெண்ணு வந்து என்னுடைய தங்கச்சிக்கு நீங்க பாடுறதுக்கு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்ப அந்த ப்ரொடியூசர் சொல்லுவான், இந்த மாதிரி அவ விட்டுரு, இப்ப நீ வந்துட்ட, இந்த பெட்ரூம் லைட்டை அணைஞ்சாதான் தங்கச்சி மேல செட் லைட் விடும், அதுக்கு அவ சம்மதிப்பா. அதான் சினிமா. இந்த சினிமா இன்றைக்கு நேற்றுக்கு இல்லை, நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். தெருக்கூத்து கலைஞர்கள் எடுத்துங்க, அதுலயே ஆம்பளை தான் பொம்பளை வேஷம் போட்டான். ஆரம்பத்துல சினிமாவில் நடிச்ச எந்த நடிகையாவது அழகா இருந்தாளா? இல்ல. 50-60களுக்கு மேலத்தான் தெலுங்கு நாட்டை சேர்ந்தவர்கள், ஆந்திராவை சேர்ந்தவங்க நடிக்க வந்தாங்க. அப்ப கூட தமிழச்சி ஒருத்தையும் வரல. மலையாள ஆமா, விஜயகுமாரியும் எம்என் ராஜமும் ஏதோ 100ல் 1 மாதிரி 2 பேரும் வந்தாங்க. மற்ற எல்லாமே பாருங்க, ER ராஜகுமார்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே வந்து கண்ணாம்பா, தேவிகா, பத்மினி கேரளாக்காரம்மா, லலிதா பத்மினி கேரளாக்காரங்க, அப்படி கேரளாவிலிருந்தும் ஆந்திராவிலிருந்து தான் வந்தார்களே தவிர தமிழச்சி யாரும் நடிக்க வர்றதில்லை. ஏன்னா சினிமாக்காரன் சொல்றேனே, நான் சினிமாக்காரன் சொன்னா வீடை வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான் சார். ஏன்? இவன் போனாங்க குடும்பத்தை குழப்பம் வந்துடும், ஏழையா கூட்டு ஓடிடுவான், இல்லாட்டி மயக்கி சினிமாவுக்கு வந்துடுவான். அந்த மாதிரி ஒரு டைப். ஏன்னா அவன் கற்பனையில வாழ்றவன், அதாவது படைப்பாளி. அப்போ படைப்பாளிங்கிறது நீ வந்து சினிமாவில் நடிக்கணுங்கிற எண்ணமே இல்லை என்றாலும் கூட அந்த மனசை அப்படியே கலைச்சி சினிமாவிலாம் கார் வாங்கலாம், பெரிய பங்களா வாங்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுவான். அதுக்காக தான் வாடகை கொடுறதில்ல. அதனால தான் சினிமா நடிகனை சினிமாவா பாருங்க. அதே மாதிரி நடிகைகள் பாருங்க, எல்லாரும் வாரத்துக்கு. ஏன்னா அவங்களுக்கு கல்யாணங்கிற பெரிய விஷயம் இல்லை. இப்ப இந்த இடத்துலயும் கூட அந்த பெண்ணுக்கு வந்து காதல் திருமணம் நடந்திருக்கு, அந்த இயக்குனர் டார்ச்சர் பண்றாருன்னு சொல்றாங்களே சார், முந்தைய உறவு காரணம் காட்டி. இந்த மோனலிசாவுக்கு ஒரு வேண்டுகோள், நீ வந்து பாசி ஊசி மணி வித்துக்கிட்டு இருந்தா இப்போ அந்த லவ் பண்ணானே அவன் லவ் பண்ணிருப்பானா? யோசிப்பாரு. இல்ல, நீ மேக்கப் டெஸ்ட் எடுத்து சினிமாக்கார ஆக போறங்கிற ஒரு பில்டப் கொடுத்த அப்புறம் தான் அவன் நீ லவ் பண்ணிருக்கான். அப்ப எந்த மூலதனத்தை வச்சு அவன்கிட்ட வந்து வந்தான்? நீ சினிமாக்காரி ஆக போறங்கிறனால தான். அப்போ அந்த சினிமாக்காரியா ஒன்னு ஆக்குனவன் பெருசா, சினிமாக்காரி ஆக போறங்கிறத வச்சு ஒன்னு காலுக்கிறவன் பெருசா? அதனால குரு தட்சணைங்கிறதா அட்ஜஸ்ட்மெண்ட். இப்ப சினிமாவில் அப்படிதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்தில் தயாரிப்பாளர் சங்க தலைவர்னு ஒருத்தர் சொன்னாரு, யோ ஏமா நாங்க வந்து பணத்தை போடுறோம்மா, நீ நடிச்சா படம் வித்துருமா, எந்த பெரிய நடிகைட்டியா போய் நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறோமா? இந்த மாதிரி புதுவங்கள் தான் நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்போம். அட்ஜஸ்ட்மெண்ட் விருப்பம் இருந்தா வா, இல்லைன்னா போ, இப்படி ஓப்பனா சொன்னாரு. இது நடிக்க வருகிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த இயக்குனர் மேல பாலியல் குற்றச்சாட்டு வந்து கைது செய்யப்பட்டப்போ மோனாலிசா எந்த வாயுமே திறக்கவில்லை. இப்போ ஒரு பட ப்ரமோஷன்ல வந்து இயக்குனர் என்ன கெடுத்துட்டாருன்னு சொல்றது எப்படி எடுத்துக்கிறது? அதான் சொல்றேன், அதாவது விக்ரமாதித்தன் கதையில வரும் தெரியுமா, அந்த மாதிரி வேதாளம் முருங்கை மேல ஏறின மாதிரி கதைதான். நீ முதல்ல எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தான் வந்த, இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் உனக்கு வந்த பிறகு நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த, அதுக்கு நிரூபிக்க முடியுமா? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அவங்க ஹஸ்பண்ட் தான் வீடியோ காட்டாரே சார், இந்த மாதிரி வீடியோ எல்லாம் இருக்கு, வேற அவன் பாலியல் பண்ணதா, இந்த மாதிரி தப்பா அப்ரோச் பண்ணிருக்காரு, தப்பான இடத்துல தொட்டிருக்காரு அப்படின்ற வீடியோ எல்லாம் வீடியோ எடுத்தானே, அப்ப அவன் யோக்கியப்ப அவன் பிளாக்மெயில் பண்றவன்னு அர்த்தம். அதாவது ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான்னு தெரிஞ்சவனா பாலியல் பலாத்காரம் பண்ணுவானா? இதை யோசிக்கணும்ல. அப்ப அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இல்லதான் முதல்ல ஹே போட அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு வெளியே. இவன் வீடியோ எடுக்கிற வரைக்கும் அது அட்ஜஸ்ட் பண்ணிருக்குல்ல, அப்ப பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். இந்த புதிய காதலன் இவனுடைய புதிய கணவன் பிளாக்மெயில் பண்றான். பாத்தியா, நான் இதை வெளியே விட்டுருவேன், வெளியே காசு கொடுவா அப்படின்னு கேட்டுப்பான். ஆனா அவர்ல பிளாக்மெயில் பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. காதல் கணவரோட வாழ விட மாட்டிருக்காரு அந்த இயக்குனர், எங்க 2 பேத்தையும் ரொம்ப டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு மோனலிசா கம்ப்ளைண்ட் பண்றாங்க இயக்குனர் மேல. இவன் போட்டோ இவன் வீடியோ எடுத்தான் வச்சிருக்கான், முதல்ல அவனை செருப்பால் அடிக்கும், அதுக்கப்புறம் மற்றது பேச. அதாவது இன்னொரு விஷயம், இனிமேல் மோனலிசா நடிக்க முடியாது, எழுதி வச்சுங்க. இனிமே எந்த ப்ரொடியூசரும் எந்த ஹீரோவும் எந்த டைரக்டரும் மோனாலிசா நடிக்க கூட மாட்டான். இதோட நீ அவன் காதல்னா அவனோட செட்டில் ஆக வேண்டியதான் அவனுடைய வேலை. உடனே அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. என்ன யாரு உன் கணவனும் நீ என்ன இருந்துறீங்க, வேற சாட்சி யாரு? இந்த பாலியல் புகார்களுக்கெல்லாம் சாட்சி கிடையாது. அதனால தான் அவங்களால நடவடிக்கை எடுக்க முடியல. சரி, உனக்கு கை பிடிச்சிருக்கும் போது யார் பார்த்தா? என் புருஷன் பார்த்தான், அது செல்லுபடியாவது, ஆதாயத்திற்காக. இதே மாதிரி நான் பல முறை சொல்லியிருக்கேன். தெலுங்கு நடிகர் ஒருவர் பெரிய டாப் ஸ்டார், அவர் தமிழ் நடிகை அங்கே போயிருக்காங்க.
போகும்போது கதவு திட்டி வா வான்னு கூப்பிட்டுருக்காரு, ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு. மறுநாள் காலையில் அந்த பொண்ணு எழுந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நடிகை கம்ப்ளைண்ட் பண்ணினாங்க. போலீஸ்காரங்க வந்தாங்க. அதே செட்டு, அதே டான்ஸு, அதே டான்ஸர்ஸ் இருக்காங்க. போலீஸ்காரங்க வந்து வச்சு அப்படியே ஒரு சம்பவமே நடக்கலைங்க, அந்த நடிகை போய் சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க. ஏன் அவர் பெரிய நடிகர், நாளைக்கு அவருக்கு எதிராக சாட்சி சொன்னாங்கன்னா சினிமாவில் சான்ஸ் கிடைக்காது. ஸோ இதனால் தான் சினிமாவில் இந்த பாலியல் பலாத்காரம் பல நடிகைகள் ஒப்பாரி வச்சாலும் சரி, புலமையாலும் சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, அதுக்கு சாட்சியே கிடையாது. சிலவங்க பேரே சொல்ல மாட்டாங்க. அந்த நடிகைகள் ஒரு பாலியல் குற்றச்சாட்டை உடனே நடக்கும்போது ஏன் சார் அதை வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க? அவங்களுக்கு ஒரு தகுந்த நேரம் வரணும். பிளாக்மெயில் பண்றதுக்கு சரியான நேரம் வரும்போது தான் அவங்க சொல்லுவாங்க. நடிகைகள் இதை பிளாக்மெயிலா எடுத்துக்கிறாங்க. நான் பிளாக்மெயிலை தான் அவங்க பண்றாங்க. ஏன்லாம் உடனே சொல்ல வேண்டியதானே? நேற்று நான் இந்த இடத்துக்கு போனேன், என் வீட்டுக்காரர் செக்யூரிட்டியா வந்தாரு, அவன் பிளாக்மெயில் அவன் வந்து பலாத்காரம் பண்ணான், கேமரா எடுத்தாரு சொல்ல வேண்டியதானே? அந்த இடத்துல வேற எவனும் இல்லையா? வேற எவனும் இல்லாத இடத்துல இவ தனியா ஏன் போனா? ரூமுக்குள்ள கதவை சாத்திட்டு போறா, பின்னாலே புருஷனும் போறான். அங்க தயாரிப்பாளர் மட்டும் இருந்தா, ஏமா நீ வா, அவர் மட்டும் தான் இருக்காரு. ஏதோ கதை சொல்றாருன்னா டைரக்டரும் போரு. தனியா ஒருத்தர் இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? அது நான் சொல்லி தெரியணுமா? அப்புறம் தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். பேர் என்ன? தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.